இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆகிறனால இங்கே எல்லாருமே இந்த ரிவரில் வந்து கயாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த கத்தீட்ரலில் வந்து ஒரு முக்கியமான அம்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்ட் தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று ஒரு சடன் பிளான் நைட்டு. சரி காலைல எழுந்துச்சு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி நம்ம ட்ராவல் லாக்கில் பேம்பர்க் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சிட்டிக்கு தான் வந்திருக்கேன். இந்த சிட்டி வந்து பவரின் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன சிட்டி. ஸோ அதனால் நான் ஒரு ஹாஃப் டேட் பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஹாஃப் டேயில் கவர் பண்ணிடலாம் மேக்ஸிமம் இந்த பிளேஸை. பேம்பர்க் ஓல்ட் டவுன் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரிவர் ஒன்று இருக்கும். இந்த ரிவர் பேர் பார்த்தீங்கன்னா ரெக்னிட்ஸ் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆகிறனால இங்கே எல்லாருமே இந்த ரிவரில் வந்து கயாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சைடில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணுவாங்க. சம்மரில் இவங்க இதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவுட்டோரில் தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைமு. எனக்கு இந்த பேம்பர்க் சிட்டியில் பிடிச்ச ஒரு அழகான விஷயம் என்னென்னாங்க, இங்கே சுற்றி ஆறு இருக்குது. இந்த சிட்டி சென்டரில் எங்கே போனாலும் நம்ம ஆறை பார்க்கலாம். இப்போ நான் இருக்கிற பிளேஸ் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் தான். அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற ஆறு தான் நீங்கள் பார்க்குறீங்க. சிட்டி சென்டருக்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி எந்த ஏரியாவில் போனாலும் நம்ம ஆறை பார்க்கலாம். அதாவது எந்த பில்டிங்லேருந்து பார்த்தாலுமே நம்ம ஆறை பார்க்கலாம். 1993ஆம் ஆண்டு தாங்க பேம்பர்க்கை வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அங்கீகரிச்சிருக்காங்க. வேர்ல்டு வார் 2 அப்போ நடந்த அட்டாக்கில் கூட இந்த சிட்டி வந்து சர்வைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டியை வந்து ஃப்ராங்கோனியன் ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 7 ஹில்ஸில் லொக்கேட் ஆகிருக்கிறனால அப்படி சொல்கிறாங்க. பேம்பர்க் வந்து ஒரு மிடிவல் சிட்டிங்க. 11th சென்ச்சுரிலேருந்து 19th சென்ச்சுரி வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னமும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த பழைய ஆர்கிடெக்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. ஒரு சின்ன சிட்டி, ஹாஃப் டே போதும் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த விலாகுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விலாகாக தான் இருக்கும், ஒரு மினி விலாகாக தான் இருக்கும். நான் இப்போ பேம்பர்க் கத்தீட்ரல் தாங்க போயிட்டுருக்கேன். ஆனால் நான் பேம்பர்க் கத்தீட்ரல் ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறதில்ல உள்ளுக்குள்ளே. ஏன்னா நான் இங்கே யூரோப்பில் நிறையா கத்தீட்ரல் போயிட்டேன். நிறைய கத்தீட்ரலோட விலாகும் நான் பண்ணிட்டேன். நீங்கள் விலாக்லாம் கூட பார்க்கலாம் என்னோடய சேனலில். பட் இந்த கத்தீட்ரலில் வந்து ஒரு முக்கியமான அம்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்ட் தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள. இந்த கத்தீட்ரலில் இருக்கிற மேலே பாட்டு வரைக்கும் போகலாங்க. ஆனால் அதுக்கு வந்து தனி டிக்கெட் வாங்கணும். இங்கே ஜெர்மனியில் மோஸ்ட் ஆஃப் த கத்தீட்ரலில் வந்து நம்ம இந்த கீழே இருக்கிற ஏரியாவில் வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். சப்போஸ் அந்த மேலே வரைக்கும் போகணுன்னா நம்ம தனியாக டிக்கெட் எடுத்து தான் போகணும் எல்லா கத்தீட்ரல்லையும். இந்த கத்தீட்ரல் நான் காட்ட போகிற ஒரே இடம் மற்றும் முக்கியமான இடம் இந்த இடம் தான். இதை வந்து இவங்க கிரிப்டுன்னு சொல்லுவாங்க, டூம் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு விதமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரிப்டில் தான் வந்து அந்த காலத்தில் இருந்த பிஷப்புங்களை வந்து இவங்க பரி பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போனோம்னா அந்த பரியல் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம பார்க்கலாம். அதுதான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பிளேஸில் தான் வந்து அந்த காலத்தில் இருந்த பிஷப்புங்களை வந்து இவங்க பரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பரியல் பிளேஸ் தான் அந்த பிளேஸு. பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே சில க்ராஸஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும். அப்புறம் அந்த கேண்டில்ஸு அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க இங்கே. ஏதோ ஒரு பிஷப்போட போனை வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிரிப்ட் பக்கத்துலேயே ஷோகேஸ் பண்ணி அதை லைட்டிங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எந்த பிஷப்புன்னு தெரில, கிளியராக தெரியல, உள்ளே பார்க்க முடியல உள்ளே போய். நான் ரொம்ப நாளாக ஜெர்மனியில் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயங்க இது. இங்கே ஜெர்மனியில் எந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாலும் அந்த வீட்டோட சைடில் இருக்கிற வாலில் வந்து இவங்க இந்த மாதிரி ரோஸ் செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. ரோஸு நிறையா கலர்டு செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை வச்சு அவங்க பிரான்ச்சஸ் பண்ணி விட்ருவாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு எல்லாமே. இன்றைக்கி நான் பிளான் பண்ணது ஒரு ரேண்டம் ட்ரிப்பு தாங்க. அதாவது நான் நைட்டு சும்மா பிளான் பண்ணேன் ஏதாவது போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில். சரி பேம்பர்க் இது வரைக்கும் போனதில்லை, அங்கே ஒரு டூர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பேம்பர்க் வந்தேன். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக மவுண்டன்ஸ் ட்ராவல் பண்ணிருக்கேன், அது ஹைக்கிங் பண்ணிருக்கேன். சரி அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு, டிஃப்ரெண்ட்டாக என்ன ஒரு சிட்டி விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பேம்பர்க் வந்தேன். ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று ஒரு சடன் பிளான் நைட்டு. சரி காலைல எழுந்துச்சு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் என்ன தான் சொல்லுங்கள், நம்ம மவுண்டனோட வைப் வந்து இந்த சிட்டி வைப் மேட்ச் பண்ண முடியாதுங்க. மவுண்டைன் வைப்பு அது ஒரு தனி வைப் தான். மவுண்டனில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஹைக் பண்ணுறவங்களுக்கு, இந்த கிளைம் பண்ணுறவங்களுக்குலாம் அது தெரியும். எனக்கு அதான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அடுத்து திரும்பி நெக்ஸ்ட் விலாக் வந்து மவுண்டன்லேயே பண்ணணும்னு தோணுது. இந்த பில்டிங்க்கு பேர் தாங்க ஆல்டஸ் ரத்ஹவுஸு ஜெர்மனில். இங்கிலீஷில் வந்து ஓல்ட் டவுன் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. பேம்பர்க் யார் விசிட் பண்ணாலும் இந்த பிளேஸ்க்கு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதை பார்க்காம போக மாட்டாங்க. இது ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட்டு பேம்பர்க்கில். காரணம் வந்து இந்த பில்டிங்கில் இருக்கிற அந்த கலர்டு பெயிண்டிங்ஸ் தான். அதுக்காக தான் எல்லோரும் வருவாங்க.
நான் சொன்னேன்லங்க, இந்த ஓல்ட் டவுன் சுற்றி ரிவர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஏரியாவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. இந்த ரிவரில் வந்து இந்த பில்டிங்ஸ் எல்லாமே கட்டியிருக்காங்க இவங்க. இந்த ஓல்ட் டவுன் ஹாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்னிக்ஸ் ரிவர் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ரிவருக்கு மேலே தான் அந்த ஓல்ட் டவுன் ஹாலும் இருக்குது. நான் உங்களுக்கு பேம்பக் சிட்டியோட மோஸ்ட் ஐகானிக் அண்ட் ஃபோட்டோகிராஃப் வியூ தான் காட்ட போகிறேன். அதை இந்த பிரிட்ஜில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த பிரிட்ஜிலேருந்து பாருங்கள் அந்த வியூவை. இதுதான் அந்த மோஸ்ட் ஃபோட்டோகிராஃப்ட் வியூ. அந்த பில்டிங் தாங்க ஆல்டஸ் ரத் ஹவுஸ். இப்போ நான் காமிச்சேன்ல முன்னாடி. ஸோ அதோட பேக் சைடில் தான் இந்த வியூ இருக்குது. இந்த பிரிட்ஜ்லேருந்து அது தெரியும். இந்த பிளேஸை தாங்க இவங்க லிட்டில் வெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா, அந்த வெனிஸில் இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கிறனால அவங்க அதை லிட்டில் வெனிஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த ஆறு இருக்குது. அந்த ஆறுக்கு பக்கத்தில் ஃபுல்லாமே அந்த அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் நீங்கள். அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் பக்கத்துலேயே வந்து போட்டை வச்சுருக்காங்க. ஸோ அந்த போட்லேயும் இவங்க நிறைய ட்ரிப்பெல்லாம் கொண்டு போகிறாங்க இந்த ரிவரில். சம்மர் ஆரம்பிச்சிட்டா இங்கே இருக்கிற சின்ராஸில் கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. இங்கே பார்த்தீங்களா, கயாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா ரிவர்லேயும் வந்து கயாக்கிங் பண்ணுவாங்க யூஸ்வலாக இவங்க. இவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஸ்போர்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வாட்டர் கரண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து கயாக்கிங் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அங்கேருந்து இந்த பிரிட்ஜு கீழேருந்து. பேம்பக் சிட்டியோட மினி விலாக் இதோட முடியுதுங்க. அவ்வளோதான். அடுத்து ஒரு நல்ல ஹைக்கிங் விலாக், அதாவது ஒரு ஸ்டன்னிங்கான வியூவோட ஒரு நல்ல ஹைக்கிங் விலாக் உங்களை சந்திக்கிறேன். ஒரு பிளான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆண்ட்ரகஜா.